ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெஸ்மண்ட் பைபாப் மிஷின். ஸோ சைடில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி பென்ட்ரைவ் ஒன்று இருக்கும். இது வந்து எல்லா ப்ரோக்ராமு எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து மெமரி கார்டு யூஸ் பண்ணுறதுக்காக அது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபில்டர். ஸோ ரூம் ஏரில் இருக்க அட்மாஸ்பியர் ஏர் உள்ளே வாங்கி மிஷின் ப்ரெஷர் வந்து கொடுக்கும். ஸோ அப்போ ரூம் ஏரில் வந்து அட்மாஸ்பியர் ரொம்ப தூசியாக இருக்குது அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணி தான் உள்ளே மிஷின்குள்ளே போகிறதுக்காக ஒரு ஃபில்டர் ஒன்று வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம கழட்டி க்ளீன் பண்ணிக்கிறதுக்காக இருக்கும். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மிஷின் நம்ம இப்போ வந்து ஆன் பண்ணிக்கணும். ஸோ மிஷின் ஆன் பண்ணிவிட்டு நம்ம செட்டிங்ஸ் எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டனையும் அந்த ரொட்டேட் பண்ணுற பட்டனையும் லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே இது இப்படி செட்டிங்ஸ் வரும். ஸோ செட்டிங்ஸ் வந்தோடனே நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போகணும். செட்டிங்ஸ்குள்ளே போனோடனே நம்ம வந்து இப்போ பைபாப் மிஷின் வந்து பைபாப்பும் யூஸ் பண்ணிக்கலாம், சிபாப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிபாப் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இல்லை நான் உள்ளே போய்க்கிட்டேன் அப்படின்னா நான் சிபாப்பு, எஸ் மூடு, எஸ்டி மூடு, டி மூடு இந்த மாதிரி மோட்ஸ் வரும். நம்ம வந்து பைபாப்னால் எஸ்டி மூடு. ஸோ எஸ்டி மூடில் வச்சுக்கணும். எஸ்டி மூடு வச்சுட்டு ஐபாப்பு இபாப்புன்னு சொல்லி 2 செட்டிங்ஸ் வரும். ஸோ அப்போ ஐபாப்பில் வந்து நம்ம 15 வைக்கிற மாதிரி இருக்கும், இபாப் வந்து 6 வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நாங்கள் எப்போயுமே வைக்கிற செட்டிங்ஸ் இதுதான் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் என்ன செட்டிங்ஸ் வைக்க சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற செட்டிங்ஸ் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மாஸ்க் டைப் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் மாஸ்க் டைப்பு, நேசல், பீடியாட்ரிக்குன்னு சொல்லி ஆப்ஷன் வரும். ஸோ நம்ம ஃபுல் மாஸ்க் செட்டிங்ஸ் வச்சிட்டோம் அப்படின்னா அது கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் ஹோம் பட்டன் அமுக்கணும் அப்படின்னா ஹோம்க்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹோம் பட்டன் வந்துட்டு நம்ம எப்பயும் போல் செட்டிங்ஸ் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ செட்டிங்ஸ் மோடுக்கு வந்து நம்ம எப்பயும் போல் எஸ்டி மோடு, சிபாப் மோடு வச்சுக்கணும். நம்ம சிபாப்பில் வச்சுட்டு நம்ம சிபாப் மோடில் வச்சோம் அப்படின்னா ஒன்லி ப்ரெஷர் மட்டும்தான் இருக்கும். ஸோ ப்ரெஷர் வந்து நம்ம எப்படியும் ஒரு 10 இந்த மாதிரி செட் பண்ணி வைக்கணும்னா செட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஹோம் பட்டன் வந்துக்கணும். ஹோம் பட்டன் வந்துட்டு நம்ம வந்து அமுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹோம் டிஸ்பிளே வந்துடும். மேலே ஸ்டார்ட் பட்டனும் ஸ்டாப் பட்டனும் மேலே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து 1 டைம் அமுக்கணும் அப்படின்னா ஸ்டாப் ஆகிரும், 1 டைம் அமுக்கணும்னா ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம வந்து செட்டிங்ஸ் திரும்பி மாற்றணும் அப்படின்னா ஹோம் பட்டனே அது லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எஸ்டி மோடு பைபாப் மோட் செட் பண்ணி வச்சுட்டு ஐபாப் இபாப்பு வச்சிட்டோம் அப்படின்னா ஹோம் பட்டன் மேலே அமுக்கணுன்னா ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ எஸ்டி மோடில் இப்போ பைபாப் மோடில் இருக்குது. ஸோ பைபாப் மோடில் இருக்குது, நம்ம இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மிஷின் சைடில் பார்த்திங்கன்னா ஹீட் மாய்ஸ்சரைசர் இருக்கும். ஸோ ரொம்ப கோல்டாக இருக்குது, நமக்கு வந்து ரொம்ப ஆவி பிடிக்கிற மாதிரி நமக்கு வந்து அந்த ப்ரீத்திங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம வாட்டர் வந்து மினிமம் மேக்ஸிமம் சொல்லிவிட்டு ஒரு கோடு இருக்கும். அதில் வந்து சென்டர் ஆஃப் கோடு ஒன்று இருக்கும். அந்த லெவலில் நம்ம வந்து வாட்டரை ஊற்றி வச்சுட்டு நம்ம வந்து பைபாப் மிஷினை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் பேஷண்ட்டுக்கு வந்து வச்ச செட்டிங்ஸ் வச்சு ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் பைபாப் மிஷின் ரெஸ்மண்ட் மாடலு. ஸோ அவ்வளோதான்.